புதுச்சேரியில பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் வேளையில சுல்தான்பேட்டையில் சுற்றித் திரியும் ஏராளமான பன்றிகளால சுகாதார சீர்கேடு ஏற்படுறதா அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலால் இதுவரை 24 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நோய் பரவாமல் தடுக்க நகரின் பல பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை எனவும் சுல்தான்பேட்டை பகுதியில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பன்னி தொல்லை நிறையா இருக்குது. ஒரு பிள்ளை கொசு தொல்லையும் நிறையா இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் நிறையா பிள்ளைங்க வச்சுருக்கோம். டாக்டர் சொல்லுவாது நிறையா ஒரு சுகாதாரமாக இல்லை, சுத்தமாக இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பண்ணியெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும். பன்றி காய்ச்சல்னால பசங்க ரொம்ப பாதிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டோம், அவங்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப முடியாமல் இப்போ பன்றி காய்ச்சல் டொங்கு காய்ச்சல் நிற்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் நடவடிக்கை எவ்வளோ சொல்லிப்பட்டுறோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நடவடிக்கை மாட்டேங்கிறாங்க. பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் அதிகம் பேர் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் முதல்வர் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் முகமது யூனுஸ். இங்கு காலி மனைகள் அதிகம் உள்ளதால் பன்றிகள் அதிகமாக இங்கு தோன்றி இங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை உள்ளாக்கியுள்ளன. சுகாதார சீர்கேட்டால் கிராமப்புறங்களில் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவும் நிலையில் சுல்தான்பேட்டை மக்களின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. பன்றிக் காய்ச்சலுக்கு புதுச்சேரியில் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இந்த காய்ச்சலை தடுப்பதற்காக சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் சுல்தான்பேட்டை எனும் கிராமத்தில் 6000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு ஆயிரக்கணக்கான பன்றிகள் சுற்றித் திரிகிறது. இவற்றை போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.